Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம YouTube சேனலுக்கு எப்படி இன்ட்ரோ லோகோ ரெடி பண்றது, அதுவும் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாம, எந்த கம்ப்யூட்டரும் இல்லாம நம்ம மொபைல்ல இன்டர்நெட் இருந்தால் மட்டும் போதும் YouTube சேனலுக்கு இன்ட்ரோ லோகோ ரெடி பண்ணலாம். நான் அந்த வெப்சைட்டில் ஒரு 2-3 லோகோ வந்து டெமோக்காண்டி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அந்த லோகோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ அந்த லோகோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி லோகோஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் கையில் எடுத்துக்கோங்க. அதில் கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை யூசி ப்ரௌசர் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் போயிட்டு ஃப்ளிக்ஸ் ப்ரெஸ் FLIXPRESS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாத்துலேயும் மாதிரி லாகின் பண்ணணும். மேலே லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனையும் உங்கள் ஜிமெயில் ஐடியோட கொடுத்து வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். கண்டினியூ வித் கூகுள் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணால் உங்களோட மெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் ஈஸியாக என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பலவிதமான லோகோஸ் இருக்கும். அதில் நிறையா ஃப்ரீ லோகோஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சில பெய்டும் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீயானது மட்டும் ஒரு நல்ல லோகோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லோகோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பெய்டை கிளிக் பண்ணாதீங்க, ஃப்ரீன்னு போட்டிருக்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதை மட்டும் தான் நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச லோகோ, நான் ஒரு லோகோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணால் அதோட ப்ரிவியூ காட்டும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அது பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கஸ்டமைஸ் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு பேஜுக்கு லோட் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கஸ்டமைஸ் நவ் அதை கொடுங்க. அதை கிளிக் பண்ணோடனே ஒரு பேஜுக்குள்ளே போகும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட லோகோ, உங்கள் சேனல் பேர் போட்ட ஃபோட்டோ வந்து ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என் சேனலோட ஃபோட்டோ வந்து எடுக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணோடனே டன் கொடுங்க, அப்லோட் ஆகிடும். ப்ரொசீட் கொடுங்க மேலே. அதை நீங்கள் வேணுன்னா கிராப் கூட பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ உங்கள் சேனலுக்கு ஒரு நேம், உங்கள் சேனல் நேம் இருக்கும்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ என் சேனலோட பேரை வந்து என்ட்ரு பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டல் லெட்ரு, அப்புறம் செகண்ட் லெட்ரு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்து இப்போ உங்களுக்கான ஒரு ஸ்லோகன் வச்சுருப்பீங்களா, அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது போடுறேன். அடுத்து கீழே வந்து உங்களோட குவாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். குவாலிட்டி 720 பிக்சல் கொடுத்துட்டு கீழே ரெட் கலரில் இருக்குல்ல அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ் பிளேஸ் த ஆர்டர் அது கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு லோகோ ரெடி ஆயிடுச்சு. எஸ் பிளேஸ் த ஆர்டர் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டாக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோடனையும் ஒரு பேஜுக்குள்ளே போகும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வியூ மை ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கீழே ப்ளூ கலரில் இருக்குல்ல வியூ மை ஆர்டர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனையும் நீங்கள் என்னென்ன மாதிரி லோகோஸ்லாம் ஏற்கனவே எடிட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் காட்டும். சம்டைம்ஸ் இது வந்து செட்டிங்ஸ் லோட் ஆகிக்கிட்டு இருக்கும். அதனால இப்போ நீங்கள் கொடுத்தோடனே வராது. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் உங்கள் குவாலிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். ஹை குவாலிட்டியாக ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனாக கிளிக் பண்ணோடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ளே கிளிக் பண்ணுறேன். நம்ம இப்போ ரெடி பண்ண லோகோ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.